ஃபைனலாக சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. நான் ரெடியாக சாப்பிட்றதுக்கு. சிக்கன் நீ தான் சாப்பிட்றதில்ல, அதை சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? ஓகே, ரைஸ் போட்டுக்கோ. சிக்கன் சாப்பிட்றியா? ஏங்க நீ ஆல்ரெடி சாப்பிட்டு நீ படுத்துக்கிறீங்க. என்னடா ப்ரொஃபஸர் பின்னாடி வந்து கேமரா போட்டு அப்படியே இடின்னு வச்சுக்கலாம். தலைமையிலே அடிக்கல அப்படியே போட்டு ஜிக் 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 ஆச்சுனே ஃப்ரெஷ்ஷு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே மிளகா போட்டு டங்கு 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 டங்குன்னு போட்டு இதில் போட்டு அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, ஹாய், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நீங்கள். ராமப்படுத்துங்கிறீங்கோ எடி நீ ராமப்படுத்துங்கிற. ஐயோ 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 பயம் ஆயிடுச்சு, ரொம்ப ஷை ஆகிடுச்சு. உனக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சா? ஐயோ ரொம்ப ஷை ஆகிடுச்சா? ரொம்ப ஷை ஆகிடுச்சா? அடி ஜப்பி 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 நீ முத்தி கொடுக்க வரியா? நீ சாப்பிட வைக்கல, எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட வைக்கல. நீ பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு அவங்க ரியாக்ஷன் கூட பார்க்கலாம். சரியா? கிச்சனுக்கு வெளியே வந்தால் இந்த வியூ வீட்டுக்கு பின்னாடி. ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, வெளியே செய்யலான்ட்டு பிளான் இருந்துச்சு. மழை வேறு வர மாதிரி இருக்குது, அப்புறம் வெயில் வேறு ரொம்ப இருந்துச்சா, அதனால என்னிட்டு வீட்டிலே செய்யலான்ட்டு பிளான். ஓகே, இன்க்ரீடியன்ஸ் காட்டிடுறேன் வாங்க. மூக்கில் வேறு ஃபுல்லாக பெப்பர் வேறு அரைச்சுன்னா மூக்கில் ஃபுல் காட்டு. சிம்பிள், சிக்கன்னு அரைச்சிருக்கிற மிளகா எப்படின்னா அந்த இதில் வச்சு டங்குன்னு அரைச்சிருந்து வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொரியண்டர், கொஞ்சோண்டு டொமேட்டோ, அப்புறம் ரொம்ப நிறைய கருவேப்பிலை, கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவரு, அப்புறமா கொஞ்சோண்டு சோயா சாஸு. இவ்வளோ தான், சிம்பிளாக வச்சு அப்படியே ஒரு புடி இன்னைக்கு சாப்பிட்லாம். ஓகே, ஒரு புடே அப்படி போட்டு நம் 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 நம்மன்னு சாப்பிட்லாம். ஓகே, வச்சு எண்ணெய். ஓகே, கடலை எண்ணெய். நம்ம வந்துட்டு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. எண்ணெய் நிறைய போடாதீங்க, நிறைய போட்டாலும் டேஸ்ட் மாறிடும். அது 1 kg சிக்கனுக்கு எல்லாம் நான் அளவில் தான் போடுறது. போட்டாச்சா, அம்மா வந்துட்டாங்க, பச்சை புளி பண்ணிக்கிறாங்க. பச்சை புளிஸ்லூ அது பண்ணிக்கிறாங்க. அது ஒயிட் ரைஸு பின்ன சிக்கன் இந்த கிரேவி சும்மா சூப்பராக இருக்கும். சுட சாப்பாட்டில் சாப்பிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணின்னு சாப்பிட்டு தான் சூப்பராக இருக்கும். ஓகேவா? சரி, இந்த போட்டாச்சு, எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போடலாமா? வெங்காயம் கூட ஃபுல் டு ஃபுல்லு கருவேப்பிலை நிறைய இந்த தின்னு நல்லது. கருவேப்பிலை போட்டு ஓகே, கொஞ்சோண்டு அது வேவோ கொண்டு அந்த வேவோ அதில் அப்படியே கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ இப்போவே ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தான் இருக்கிறதுனால போட்டுடலாம் டொமேட்டோ. அவ்வளோதான். இப்போ நல்லா இது திரட்டலாம். சரி, பாடிக்குது வெந்தங்குது. ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு வெந்தங்குது சுட. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நானே பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், எடுத்து ஃபைனாக இருக்குது, ரொம்ப இதாக இல்லை. ஆனால் டேஸ்ட் நல்லா வரும். கல்லில் அம்மியில் எதாக அடித்தாலோ இல்லை அந்த இதில் பண்ணாலும் நல்லா வரும் டேஸ்ட்டு. போட்டுக்கலாம். அக்கா ஸ்மெல் அப்படியே கும்புன்னு வருது. சிம்பிளாக பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டா சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு ஒரு புடே ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அந்த மாதிரி சொல்லிட்டு நாமளும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, இது வெந்துங்குது, பாடிக்குது வெந்துங்குது. இப்போ நெக்ஸ்ட்டு
மஞ்சத்தூள் போடலாம். இன்னொரு ஸ்பூன் போடலாம். அது எரியும் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மஞ்சள் தூள், மங்களகரமாக மஞ்சள் தூள். அப்புறமா உப்பு, கல் உப்பு. நான் வந்துட்டு ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறது. கல்லுப்பு ஒரு அளவுக்கு போடுறேன் நான். ஓகே கல்லுப்பு போட்டுங்கிறேன். ஸோ இது ஒரு அளவுக்கு போட்டுங்கிற கல்லுப்பு. ஓகே, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ கல்லுப்பு, அவ்வளோதான். அப்படியே ரெடியாக இருக்குது. அம்மா இந்த பக்கம் பச்சை புளிக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. ரைஸ் ஆகிக்குது, சுட சுட ரைஸு. அப்படியே சாப்பிட்லாம். சும்மா அப்படியே சும்மேஸ்வரி மாதிரி இருக்கும். அப்படியே மஸ்தாக இருக்கும். ரொம்ப நாளாச்சு இது செய்யுது, இந்த இன்க்ரீடியண்ட்டு. சரி சிம்பிளாக இருக்குது அன்னிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணலான்னுட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டுங்கிறேன். எப்படி இருக்கோ சொல்லுங்க. சும்மா மஸ்தாக இருக்கும். எப்படி மஸ்தாக இருக்கும். மிளகா போட்டாச்சு. மிளகா வந்துட்டு நல்லா நறுக்கிட்டு போடுறதோட அது இடிச்சிட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா வராது, நல்லா சூப்பராக வராது. அப்படியே சிக்கன் இந்த பீஸு உள்ளே மூட்டை ஃபுல்லாக இறங்குவது. கட் பண்ணி போட்டால் ஓகேயாக வரும். அதே இடிச்சிட்டு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும், சூப்பராக வரும் டேஸ்ட்டு. அந்த பக்கம் இங்கே பச்சை புளி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே திறந்து பார்க்கல தண்ணி விட்டுக்குதான்னுட்டு. ஓ எஸ், தண்ணி விட்டுருக்குது. ஸ்டில் குக்கிங் இன் இட்ஸ் ஓன் ஜூஸஸ். குக் ஆகட்டும், இன்னொரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்புறமா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒரு 2-3 இருக்குது, அதை போடலாம். அதை போட்டால் தான் மஸ்தாக இருக்கும். சிக்கன் குக் ஆக ஸ்டார்ட் ஆகிக்குது. ஒரு 3-4 நிமிஷம் லிட்டு போட்டு வச்சிடலாம். லிட்டு போட்டு வச்சா அது ஃபுல்லாக சிக்கன் வந்துட்டு அப்படியே அதில் இருக்கிற அந்த தண்ணியில் விடும். ஸோ லெட் இட் குக் இன் இட்ஸ் ஓன் ஃப்ளூயிட். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டாலே வேறு மாதிரி டேஸ்ட் போயிடுது. அது தண்ணி ஆட் பண்ணாமல் இது குக் பண்ணிக்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருந்துக்குது. சிம்பிள் திங்ஸ் சிம்பிளாக பண்ணால் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். இல்லை பசங்க கூட சாப்பிட்லாம், வயசானவங்க கூட சாப்பிட்லாம். சும்மா வெளியில் சாப்பிட்றதோட வீட்லேயே குக் பண்ணிக்கின்னு சாப்பிடுது நல்லா சாப்பிட்லாம். வெளியே என்னென்னா போடுறாங்கன்ட்டு தெரியல. ஃபுல்லாக இந்த MSG அஜினோமோட்டோ போட்டு, டேஸ்டிங் பவுடரை போட்டு, எல்லா கெமிக்கலில் போட்டு அடித்து தள்ளிடுவாங்க. வீட்டிலே நீங்கள் செஞ்சுக்கலாம், 20 மினிட்ஸில் ஆகிடுது. ஏன்னா அந்த மிளகா அப்புறமா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது பண்ணுறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ சிக்கன் வந்துட்டு அது ஜூஸ்லேயே குக் ஆகிக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்ட்டு பார்க்கலாமா? திறந்து பார்க்கலாம் ஹவு இட் இஸ் அன்னிட்டு. ஸ்மெல்லಂತೂ அப்படியே மஸ்தாக வந்துக்குது. ஓ நைஸ். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஸ்மெல்லு கும்மு நிற்குது. எப்போடா சாப்பிட்லாம் நிற்குது. பசி அப்படியே அந்த மாதிரி தூக்கி நிற்குது பசி. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்க்ரீடியண்ட் இருக்குது, அது போட்டாலே கதை முடிஞ்சுது. இப்போ திருப்பி லிட்டு போட்டு இன்னொரு 3-4 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். நான் கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால கொஞ்சம் இன்னொரு 3-4 மினிட்ஸ்க்கு லைக்னா லெட் இட் குக் இன் இட்ஸ் ஓன் ஜூஸஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து அப்படியே சால்ட் பே மாதிரி போட்டாலே போதும். ஆனால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நாட் ஃபார் கார்னிஷிங் சேக், டேஸ்ட்டுக்கோஸ்கரம். ஸோ ஐயோ யாராவது சும்மா இந்த ஸ்மெல்லுக்கே ஆஹா ஓஹோன்னு வாங்க. ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு சுட சுட ஒயிட் ரைஸு, சப்பாத்தி அப்புறமா தோசை, இட்லி, சும்மா அப்படியே சுட சுட இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்டுருந்தா அப்படியே ஒன்ஸ் மோர்ன்ட்டு அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஏன்னா ஐம் நாட் கிடிங். பெப்பர் இது
எதுவுமே நான் ரெடிமேட் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, அப்படியே போடலாம் பெப்பர். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னொரு பாதி ஸ்பூன். யா போட்டு அப்படியே கலக்கி விடலாம். அப்புறமா என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதுக்குன்னா அந்த கிரேவி வந்துட்டு நல்லா திக்காக இருக்கும். அந்த கிரேவி கொஞ்சம் அந்த விஸ்காசிட்டியை திக்காக பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் ஆட் கார்ன்ஃப்ளவர். நல்லா வரும், டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ என்னன்னா இவன் சம்மந்தமே இல்லாத எதாவது ஆட் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள் எப்படி பண்ணிட்டுன்ட்டு. ஓகே, ஸோ ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு, அவ்வளோதான். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கிற கார்ன்ஃப்ளவரு ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அது ஃபுல் ப்ரொஃபைலாக மாறிடும். அது ப்ரொஃபைலாக மாறி லைக்கணும் சூப்பராக ஆகிடும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பிறகு அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. அது ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். திறந்து பார்த்துடலாம். எஸ், சூப்பர். கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கு சும்மா கிரேவி திக்கு நாய் அப்படியே ஸ்மெல்லு. ஐயோ, எப்படி வாயில் அப்படியே தண்ணி ஊற்றிக்குது. ஸ்மெல் இஸ் வெரி நைஸ். சூப்பராக இருந்துக்குது. சும்மா அப்படியே டார்க்காக நல்லா வந்துருக்குது. யம்மி 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 யம்மி. ஃபைனலாக சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. ரெடியாக சாப்பிட்றதுக்கு. சிக்கன் நீ தான் சாப்பிட்றதில்ல, அதை சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? ஓகே, ரைஸ் போட்டுக்கோ. போடுறேன் நான் ரைஸ். ரொம்ப நாள் ஆயிட்டு பிறகு குக் பண்ணியிருந்தேன் நான். ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சு. எங்கள் அம்மான்ட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி போட்டுன்னு சாப்பிடு சுட சுட ரைஸுக்கு. கிரேவி 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 கிரேவி. சரி, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு எல்லா பீஸுவா போன்லெஸ் பீஸ் தான் போட்டு ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு. சுட சுட சாப்பிட அப்படியே. கிரேவி மிக்ஸ் பண்ணிக்கோ. இவர் வேறு வந்துட்டாரு காஸ்பர். இல்லை லிங்க்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. பிடிக்குது. சூப்பரா? எப்படி காரம், உப்பு, புளிப்பு கரெக்டாக இருக்குதா? பசங்க கூட சாப்பிடலாம் இல்லை இது? வீட்டில் எல்லாம் நல்லா சேர்ந்து சாப்பிடலாம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி. சும்மா இருக்குதா சுட சுட சாப்பாடுக்கு? சரி, ஓகே. ஆச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்துச்சு அவ்வளோதான். 20-25 மினிட்ஸ் அவ்வளோதான். கரெக்டாக வந்துக்குது இல்லையா? சிக்கன் சாப்பிட்டுக்கிறா காஸ்பர். நல்லா நான் குக் பண்ணிக்கிறதே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு சிக்கன், பெப்பர் சிக்கன். ஆக்சுவலி நாளைக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இன்றைக்கோட நாளைக்கு கறி அப்படித்தான் லைக் ஒரு நாள் கழித்து சாப்பிட்டா தான் அப்படியே மஸ்தாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம்.
பச்சைப்புளி கூட இருக்குது அம்மா செஞ்சது, அதில் கூட சாப்பிட்லாம். பசி 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 பசி. Feels good. Feels really nice. சூப்பராக இருக்குது. அப்படியே டேஸ்ட்டு நாக்கில் நிற்கிது, நல்லா இருக்குது. சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிளாக குக் பண்ணிட்டு சண்டே என்ஜாய் பண்ணுவோம். 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அப்படியே சேனலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனை டிங்கு நம்பிக்கிடுங்க. ஓகே சொல்லுமா, ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லிவிடு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. See you in the next vlog. Bye bye.